கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்துமஸ் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பண்டிகை. இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். இது ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்ச்சி, ஹிஸ்டாரிக்கல் இவென்ட் என்பதை நாம் பறைசாற்றும் மூலமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவை அறியாத மற்ற மதங்களை சார்ந்த நண்பர்களும் கூட கிறிஸ்துமஸ் என்றால் அது கிறிஸ்துவனுக்குரிய ஒரு பண்டிகை, கிறிஸ்துமஸ் என்றால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பண்டிகை என்பதை அனைவரும் அறிந்திருப்பது நாம் அறிந்த ஒரு காரியம். ஆனால் இதனாலே இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் இதனாலே சிந்திக்க முடியாத நினைக்கப்படுகிறோம். முதலாவதாக கிறிஸ்துமஸ் இஸ் ப்ரோ ஆக்ஷன் ஆஃப் காட். கிறிஸ்துமஸ் இஸ் ப்ரோ ஆக்ஷன் ஆஃப் காட். கிறிஸ்துமஸ் என்பது இறைவனின் பிரதிநிதியாக கிறிஸ்து பிறந்தார். கடவுளுக்கு பதிலாக, கடவுளின் பதிலியாக, கடவுளுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸினுடைய ஒரு மகிழ்ச்சி. This is a pro action. Instead of God acting, Jesus became man on behalf of God. கடவுளுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். ஏனென்றால் கிறிஸ்துமஸ் என்பது இறைவனின் வெளிப்பாடு, கடவுளின் வெளிப்பாடு, கடவுளின் அவதாரம் என்று சொல்லலாம். கடவுள் உலகத்திலே வருவதற்கு பதிலாக, அவருக்கு பதிலியாக, ஒரு சப்ஸ்டிட்யூட்டாக கடவுள் தமது ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். அதுதான் கிறிஸ்துமஸினுடைய ஒரு மகிழ்ச்சியாகும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடவுள் தூரத்தில் இருக்கின்ற கடவுளாக இருக்கிறார். God was a transcendent God. மனிதனுக்கு எட்டாத தூரத்திலே இருந்தார். மனிதனுக்கும் கடவுளுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாத வகையிலே கடவுள் இருந்தார். ஆனால் தூரத்தில் இருந்த இறைவன் சமீபமானார். God who was transcendent became Emmanuel. நாளை பெயர் இம்மானுவேல். தூரத்தில் இருந்த இறைவன் சமீபமானார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துமஸினுடைய ஒரு மகிழ்ச்சி. கடவுள் மனிதனுக்கு எட்டாத தூரத்திலே, மனிதனுக்கு தொடர்பில்லாத இடத்திலே கடவுள் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக தூரத்தில் இருந்த இறைவன் சமீபமானார். அந்த கடவுளுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து செயல்பட்டார் என்பதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமானால், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவராம்? கடவுள் எப்படிப்பட்டவராம்? மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். மனிதன் கடவுளை பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. பார்த்தால் என்ன ஆவான்? அவன் மடிந்து போவான், இறந்து போவான். இன்னும் பாருங்கள், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. என்னை யாராவது பார்த்தா அவன் என்ன ஆவான்? இறந்து போவான். மோசேக்கு கடவுள் சொல்கிறார். மோசேயை நோக்கி ஆண்டவர் சொல்கிறார், வாசியுங்கள், நீ என் முகத்தை காண மாட்டாய். மனிதன் கடவுளுடைய முகத்தை காண முடியாது. மனிதனாகி நீ என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது, நீ பார்க்க கூடாது. அப்படியே தப்பித்தவரை நீ என்னுடைய முகத்தை பார்த்தால் நீ என்னவாய்? செத்து போவாய், நீ இறந்து போவாய். இதுதான் கடவுள் மனிதனுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இன்னும் பாருங்கள், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீர் மெய்யாகவே உண்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறேன், மறைத்துக் கொண்டிருக்கிற தேவன் என்று ஏசாயா சொல்கிறார். எனவே இந்த கிறிஸ்துமஸுடைய மகிழ்ச்சி என்னவென்றால், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனும் இந்த முகத்தை யாராவது பார்த்தால் நீங்கள் செத்து போவீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு
இருந்த கடவுள் மனிதனாக உலகத்திலே